வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ் எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எப்படி ஃபார்முலாவோட கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலை ரெண்டாக மடிச்சுக்கணும். அடுத்தது நாலாக மடிச்சுப்போம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 அளவு தேவைப்படும். ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸ்லீவ் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ். நம்ம வந்து இப்போ ப்ளவுஸுக்கு அளவெடுக்கிற வீடியோவில் ஸ்லீவுக்கும் எப்படி அளவெடுக்கணுன்னே போட்டிருக்கோம். அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஸ்லீவோட லென்த் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். 9 இன்ச்சுனா 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக 10 இன்ச் எடுத்துருக்கோம். அடுத்தது இந்த தொடங்கின இடத்துல இருந்தால் ஸ்லீவ் கேப் எடுத்துப்போம். ஸ்லீவ் கேப்புக்கான ஃபார்முலா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் 1 இன்ச். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிங்க. இந்த ஸ்லீவ் கேப் மார்க் பண்ண இடத்துல இருந்தால் ஸ்லீவ் டாப் லைன் எடுத்துப்போம். ஸ்லீவ் டாப் லைனுக்கான ஃபார்முலா ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 2. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிட்டு அடுத்தது சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. அடுத்தது கீழே முடிகிற இடம் தான். ஸ்லீவ் பாட்டம் லைனுக்கான ஃபார்முலா வந்து ஸ்லீவ் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 2. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு, அதை விட 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டு ஸ்லாண்டிங்காக அந்த கோடு போட்டுக்கலாம். அடுத்தது மேலே தொடங்கின இடத்துல இருந்து இந்த சீம் அலவன்ஸ் விட்டுருக்க இடம் வரைக்கும் இப்படி ஸ்லாண்டிங் கோடு. இந்த ஸ்லாண்டிங் கோடில் மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன அளவு வருதோ, இதே 9 வருதுன்னா 4.5 எடுத்துக்கணும், 10 வருதுன்னா 5 எடுத்துக்கணும். அது மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு போட்டுங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைன்னா கையாலே கூட இது மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு கர்வ் போட்டுட்டோம். அடுத்தது இந்த உள் வளைவு தான், இந்த எஸ் மாதிரி. ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கர்வால் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல தொடங்கி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து கீழே எஸ் ஷேப்பில். இப்போ ஸ்லீவ் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா, சீம் அலவன்ஸ்லாம் விட்டுருக்கோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வந்து மடிஞ்சிருக்கிற பகுதியில் மேல் வளைவு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் இந்த உள் வளைவு எடுத்துப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த இடத்துட்டு இந்த உள்வளைவு நம்ம எடுத்துட்டு ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த நாச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளவுஸ்ல முன்பக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாச் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளவுஸோட லெஃப்ட் சைட் ஸ்லீவ், ரைட் சைட் ஸ்லீவ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்லீவ் எப்படி பேட்டர்ன் போடலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.